ஹலோ எவ்ரிவான். ராகுல் டிக்கி இந்த நபரை பற்றி அதிகமாக கடைசி 3 நாளில் பேசப்பட்டுச்சு. நியூஸ் மீடியா, சோசியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இந்த பையன் இப்போ நம்ம கூட இல்லை. இந்த பையனுக்கு 27 வயது தான் ஆகுது. ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல 17ஆம் தேதி இறந்து போறாரு. உங்க நிறைய பேருக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் சில டீட்டெயில்ஸ் பற்றி நான் இவரோட பயோகிராஃபியை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? இந்த மாதிரி பசங்களை பற்றியும் இவங்க செஞ்ச நல்ல விஷயங்களும் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ரொம்பவே நன்றி. இந்த சேனல் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நடக்கிற நியூஸை கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்னோட கோல் அந்த நியூஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கணும். ஸோ எவ்வளோ க்ரியேட்டிவாக கண்டென்ட் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். நான் ஏகே. வாங்க இன்னையோட வீடியோக்குள்ள போலாம். ராகுல் டிக்கி 26 February 1997 பிறக்கிறாரு. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இவர் ஆக்சுவலா ஈரோட சேர்ந்தவர். இந்த பையனுக்கு வந்து 27 வயது தான் ஆகுது. இப்ப ரீசெண்டா ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கான். இந்த பையன் வந்து ஹெல்மெட் இடாம பைக் ரைட் பண்ணிட்டு போனதுனால தலையில பலமான காயப்பட்டு இறந்து போயிருக்காரு ஸ்பாட்லயே அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் சொல்லப்படுது. கரெக்டா பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி வரைக்கும் 8 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாரு. இப்போ 1 மில்லியன் டச் ஆயிருக்கு. யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாத்துலயுமே வந்து இவரோட கண்டென்ட் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய மனுஷர் வரைக்கும் இதை பார்த்து என்டர்டெயின் ஆயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் இவர் வீடியோ நான் 1-2 பார்த்துருக்கேன். இவரை பத்தி எனக்கு தெரியல. ஆனா இந்த வீடியோ நான் மேக் பண்ணும்போது இவர் ஒரு நல்ல சிறந்த மனிதர்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். இவரோட வீடியோலாம் எதுல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, காமெடி, என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் வந்து நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. இவரோட வீடியோஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியாவிலயும் வந்து நிறைய பேரால பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இவர் கொடுக்குற கண்டென்ட் வந்து அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். இப்போ ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. பாத்தீங்களா இவரோட ஹியூமர், இவரோட எனர்ஜி, இவரோட கிரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி தான் வீடியோ சிமிலரா மேக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த வீடியோ எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணி அட்ராக்ட் பண்ணியிருக்கு. இவரோட எஜுகேஷனல் பேக்ரவுண்டை பற்றி பேசணும்னா, இவரோட ஸ்கூலில் வந்து ஒரு லோக்கல் ஸ்கூலில் வந்து முடிச்சிருக்காரு. அண்ட் பேச்சுலர்ஸ் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பிடெக் முடிச்சிருக்காரு. காலேஜ் டேஸில் வந்து படிச்சுக்கிட்டு மட்டும் இல்லாமல் ஒரு செலிபிரிட்டியாக ஆகணுங்கிற ஒரு ஆசையும் இவருக்கு இருந்திருக்கு. அதனால ஒவ்வொரு இதையும் நடிப்பால் அவரோட டேலண்ட்டை வெளிப்படுத்தி இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு கிடைச்ச ரெகக்னிஷன் தான் இன்னைக்கு அவருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. இந்த பையன் ராகுலோட ஃபாதர் நேம் வந்து பிரபாகரன். என்ன சொல்றதுன்னு தெரியல, தலையெழுத்து தான். எப்போ எது நடக்கும்னு நமக்கு தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இப்போ தான் இவருக்கு ரீசெண்டாக திருமணமும் ஆயிருந்திருக்கு. ஆக்சுவலாக ஒய்ஃப் வீட்டுக்கு தான் இவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ அவர் வந்து அவர் அப்பாவே சொல்கிறாரு, ஓவர் ஸ்பீடெல்லாம் என் பையன் போக மாட்டான். அவனோட ஃபாலோவர்ஸ்க்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 ஸ்பீடு வரைக்கும் தான் மெயின்டைன் பண்ணுங்க, கீழே போகிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாராம். இந்த ஆக்சிடென்ட் நடக்கக்குள்ள அவரோட பைக் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பிரிட்ஜுக்கு நடுவில் இந்த கம்பிலாம் இருக்கும்ல நடுவில், அதில் போய் மோதி, அந்த பைக் வந்து அந்த கம்பியில் போய் மோதி பைக்லேருந்து இந்த ராகுல் 50 மீட்டர் தள்ளி போய் உழுவுற அளவுக்கு எஃபெக்ட் இருந்திருக்கு. தலை போய் டைரெக்டாக ரோடில் அடிச்சிருக்கு போல. ஸ்பாட்லேயே இறந்து போகிறாரு. எல்லா பசங்களுக்கும் இருக்கிற மாதிரி ராகுலுக்கும் தான் அம்மாவுக்கு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுக்கணுங்கிற ஒரு கனவு இருந்திருக்கு. பட் கடைசி வரைக்கும் அது கனவாகவே போயிருக்கு, நிறைவேற்ற முடியாமல். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒய்ஃப் வீட்டுக்கு போயிருப்பாருன்னு. ரீசெண்டாக தான் அவருக்கு மேரேஜ் ஆகி இருந்திருக்கு. அந்த பொண்ணோட பேரை இந்த வீடியோவில் தெரியப்படுத்தலை. இந்த நியூஸ் கேட்டால் ராகுலோட ஃபேமிலி ரொம்பவே ஷாக் அடைகிறாங்க. ஆக்சுவலாக ராகுலுக்கு வெரி ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இருந்திருக்கு. நல்ல போல்ட்டான பையன், நல்ல போல்ட்டான அப்பீரன்ஸ் கொடுப்பான். அந்த காரணத்துக்கு தான் இவருக்கு அதிகமான ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸே வந்திருக்கு. ஆரம்பத்தில் இந்த பையனுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கல. ஆனால் போக போக கிரியேட்டிவான கண்டென்ட் கொடுக்க நிறைய ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ண ஆரம்பித்தான். சில பேட்டிகள்லாம் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு கேட்கக்குள்ள அவங்க அம்மா அந்த அளவுக்கு அழுதுகிட்டே பேசுகிறாங்க. ராகுலோட ஆக்டிங் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட ஆஃபீஸில் வந்து ஒரு கல்ச்சரல் ஃபங்க்ஷன் நடக்குதான். அங்கேருந்து வந்து இந்த பையனை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவனுக்கு அப்போ தான் அவனோட டேலண்ட்லாம் வெளில தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் பாராட்டியிருக்காங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்பா சொல்லியிருப்பாரு.
அதே சமயம் ராகுலோட ஃப்ரெண்டு வந்து இன்னொரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவனுக்கு டொனேட் பண்ணுவார். இதெல்லாம் வந்து இந்த சுச்சுவேஷனில் சொல்கிறது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் அதிகமாக டொனேட் பண்ணுவான். ராகுலுக்கு ஒரே ஒரு எய்ம் இருந்திருக்கு. இந்த 2025 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அடிக்கணுங்கிற ஒரு எய்ம் இருந்திருக்கு. 1 மில்லியன் வந்துட்ட ராகுல். ஆனால் அதை பார்க்குறதுக்கு ராகுல் தான் இப்போ இல்லை. ஒரே பையனை தொலைச்சிட்டு அவங்க பேரண்ட்ஸோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும்னு எனக்கு தெரியுது. கவலைப்படாதீங்க, உங்கள் பையன் நிறைய பேரோட மனசை சம்பாரிச்சிருக்கான், நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணியிருக்கான். எத்தனை பேர் சோகத்தில் இருக்கக்குள்ளேயும் உங்கள் பையனோட வீடியோவை பார்க்கக்குள்ள அவங்க மனசு மாறி இருக்கும், அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதை நினச்சி பாருங்கள். கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தம்பி ராகுலுக்காகவும் அவனோட ஃபேமிலிக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க பேரண்ட்ஸ் இதை பார்த்தாங்கன்னா கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம பையனை பற்றி யாரோ ஒருத்தர் நம்ம பையனை பற்றி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் யாரோட பயோகிராஃபியை பற்றி பேசணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டேக் கேர் அண்ட் குட் பை.